எல்லாருக்கும் வணக்கங்க. ஆந்திராவில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 2 டெப்யூட்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா, ரேங்க் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வந்து ஒர்க் பண்ணுறவங்க ஆந்திர பிரதேஷ். அங்கே வந்து அவங்க 2 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ரோடு ஆக்சிடெண்ட்டில். அது சோத்துப்பல் அப்படிங்கிற சவுட்டுப்பல் அப்படிங்கிற இடத்துல. இது வந்து யதாத்ரி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல, அதாவது அர்லி மார்னிங்கில் சாட்டர்டே அன்றைக்கி நடந்திருக்கு. அதாவது ஜூலை 26 அன்றைக்கி இறந்துருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் யார் யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, சக்கரதர் ராவ் அண்டு சாந்தா ராவ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் கேவிஎஸ் பிரசாத், அப்புறம் வந்து அவரோட டிரைவரு நர்சிங் ராவ், அப்புறம் வந்து அவரும் வந்து வெஹிக்கிளில் வந்து ஓட்டுறவர். இவங்கெல்லாம் வந்து நிறைய வந்து இன்ஜுரிஸ் வந்து சஸ்டெயின் ஆகிருக்கு அவங்களுக்கு. அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபார் ட்ரீட்மெண்ட்காக. இந்த ஆக்சிடெண்ட் எப்போ நடந்திருக்குன்னா வந்து அர்லி மார்னிங்கில் நடந்திருக்கு 4:45 AM. அதாவது கல்தாபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்திருக்கு. அது வில்லேஜ் ரோட்டில் எஸ்யூவி அந்த ஆஃபீஸர்ஸ் எஸ்யூவி அந்த வண்டியை வந்து ஆஃபீஸர் வந்து அதில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க விஜயவாடாலேருந்து ஹைதராபாத்துக்கு. அப்போ வந்து டிவைடரில் ஹிட் ஆகியிருக்காது. டிவைடர் மேலே மோதி அது வந்து விலகிட்டு அது ஆப்போசிட் சைடு, அதாவது இன்னொரு சைடில் வந்து லாரி வந்துட்டு இருந்திருக்கு. அதில் போய் வந்து மோதி இருக்கு விஜயவாடா கிட்ட. பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து ஸ்டில் இனியும் வந்து அது வெண்டிலேட்டரில் தான் இருக்கார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நர்சிங் ராவ் அப்படிங்கிறவர் வந்து அவுட் ஆஃப் டேஞ்சரில் இருக்காராமா. அதான் வந்து யார் சொல்லியிருக்கோன்னா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து அது சோத்துப்பல் அப்படிங்கிற இடத்துல போலீஸ் மதுசூதன் அப்படிங்கிற ரெட்டி அப்படிங்கிறவரும் சொல்லியிருக்காரு. சோத்துப்பல் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மன்மத குமார் அப்படிங்கிறவர் அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த ஹைதராபாத் அந்த இது கனெக்ஷனுக்காக வந்து வந்துகிட்டு இருக்கு அந்த வழி அந்த இதை வந்து பற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. கமிஷனர் ஆஃப் ரச்சகொண்டா ஜி சுஜீர் பாபு அப்படிங்கிறவர் என்ன இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு, அந்த ஆக்சிடெண்ட்டான ஸ்பாட்டை வந்து பார்த்துருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்த்துட்டு ஆக்சிடெண்ட் அனாலிசிஸ் ப்ரிவென்ஷன் டீம் வந்து இதை ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதோட பிஹைண்ட் த கிராஷ் என்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து பின்னாடி இதற்கான காரணம் என்னங்கிறத வந்து ஆக்சஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவர். இது வெறும் வந்து துரதிருஷ்டவசமாக இது நடந்தது இன்சிடெண்ட்டு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து இதை வந்து எப்போவுமே வந்து இது கண்டக்ட் பண்ணுறதா இந்த இன்ஸ்பெக்ஷன்ஸே அது என்ஷூர் பண்ணுவோம். ரோட் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பார்த்து தான் பண்ணுவோம். ஏஏபிடி வந்து எப்போவுமே வந்து என்கேஜாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் இந்த ஃபேட்டல் ஆக்சிடெண்ட்ஸ்லாம் வந்து நடக்கிறத வந்து நடக்காமல் ரிப்பீட் ஆகாமல் இருக்கணுங்கிறத வந்து அதில் வந்து அவங்க வந்து என்ஷூர் பண்ணுவோம் நாங்கள் எப்போவுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இதில் வந்து நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹோம் மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அப்புறம் வந்து அந்த பில்டிங்ஸ் மினிஸ்டர், இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டோலன்ஸை தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே அந்த 2 டிஎஸ்பி இறந்ததை வந்து ரொம்ப ஷாக்கான ஒரு வேவ்ஸை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மினிஸ்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க, அதாவது பெட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க இன்ஜூர்ட் ஆனவங்களுக்கு. அப்புறம் வந்து அவங்க இறந்தவங்களுக்கு வந்து அவங்களோட துக்கங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க கேஸ் வந்து இதுக்கு வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ அண்டர் வேல தான் இருக்குது. இது வந்து இனிமே தான் தெரிய வரும் என்ன காரணத்தினால வந்து டிவைடர் மேலே மோதிச்சு அப்படிங்கிறதெல்லாம் இனிமே தான். பிரேக் ஏதாவது சரியில்லாமல் இருந்ததா என்ன ஏதுங்கிறது இனிமே தான் தெரிய வரும். இறந்தவங்களில் வந்து ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க சீக்கிரமாக ரெக்கவரி ஆகணும்னு சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.